மூட நம்பிக்கைகளுக்கு காரணம் தானிய உணவுகள், மாமிச உணவுகள், மீன் உணவுகள், முட்டை உணவுகள், பால் உணவுகள், தயிர், மோர், வெண்ணெய், இதுதான் காரணம். இதை சாப்பிட்டா மூட நம்பிக்கை கண்டிப்பாக ஏற்படும். மூளை ஒழுங்காக வேலை செய்யாது. மூளையிடமிருந்து இயற்கையான உண்மைகளை பெற முடியாது. ஏன்னா இயற்கை விதிமுறைப்படி மனித உயிர்கள் இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவுகள் என்பது காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர் வகைகள், பருப்பு வகைகள், அப்புறம் கடலைகள், தேன், இதுதான் மனித உணவு. இதை சாப்பிட்டா மட்டும்தான், அந்த இயற்கை விதிக்கு உட்பட்டு நடந்தால் மட்டும்தான், நாம் உணவு உண்டால் மட்டும்தான் நமக்கு இயற்கையை பற்றிய இயற்கையான உண்மைகளை நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அப்போ மூட நம்பிக்கைகளுக்கு காரணம் நம்ம உணவு முறையில் விதிமுறைகளை மீறியது தான் காரணம். நாம் சாப்பிடக்கூடாத உணவுகளை சாப்பிட்டதுனால்தான் நமக்கு மூட நம்பிக்கைகள் ஏற்பட்டது. மூளை ஒழுங்காக வேலை செய்யலை. மூளை வேலை செய்யாமல் மூளையிடமிருந்து இயற்கையான உண்மைகளை இயற்கையை புரிஞ்சிக்க முடியல. அப்படின்னா நோய்களுக்கும் காரணம் இந்த உணவுகள் தான். இந்த மாமிச உணவுகள், மீன் உணவுகள், தயிர், மோர், வெண்ணெய், அப்புறம் அந்த தானிய உணவுகள், இதுதான் மீன், இதெல்லாம் தான் நோய்களுக்கும் காரணம். அப்படின்னா நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சிக்கலாம். என்னென்னா, எப்போ மனுஷங்க இந்த உணவெல்லாம் அதாவது நோய்களுக்கு காரணமான, மூட நம்பிக்கைகளுக்கு காரணமான உணவுகளை சாப்பிடாமல் இருந்தாங்களோ அப்போல்லாம் அறிவோடு தான் இருந்திருக்காங்க அப்படின்னு தெளிவாக புரிஞ்சிக்கலாம். அதாவது எப்பையிலிருந்து மனுஷங்க தானியத்தை சாப்பிட்டாங்களோ, உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்டாங்களோ, அதுமாரி மாமிசம், தயிர், மோர், வெண்ணெய், மீன், இது போன்ற உணவுகளை சாப்பிட்டாங்களோ அப்போலேருந்து தான் மனுஷங்களுக்கு நோய் வந்தது, மூட நம்பிக்கைகளும் ஏற்பட்டது. நீங்கள் அதை சாப்பிடாமல் இருந்தாலும், இது தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் நோய்களுக்கு காரணமான உணவுகளை சாப்பிடாமல் இருந்தால் உங்களுக்கு நோய் வராது. தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் மூட நம்பிக்கைகளுக்கு காரணமான உணவுகளை சாப்பிடாமல் இருந்தால் உங்களுக்கு மூட நம்பிக்கைகள் ஏற்படாது. அந்த அளவுக்கு ஒரு உணவு என்பது, இப்போ நீங்கள் தெரிஞ்சு சாப்பிட்டாலும் சரி, தெரியாமல் சாப்பிட்டாலும் சரி, விஷம் சாப்பிட்டா செத்துருவீங்க. அதே மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலோ விஷம் சாப்பிடாமல் இருந்தால் நீங்கள் ஒன்றும் சாவ போகிறது கிடையாது. அது மாதிரி தான் இந்த உணவுகள் என்பது ஒரு விஷத்தை போலது தான். அந்த அறிவை கொல்லுகிற ஒரு விஷம், நமக்குள் இருக்கிற அறிவை கொல்லுகிற, இயற்கையான அறிவை கொல்லுகிற விஷம். அதனால தான் நமக்கு மூட நம்பிக்கைகள் ஏற்படுது. இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள், தானிய உணவுகள், மாமிசம், மீன், முட்டை உணவுகள், இதெல்லாம் சாப்பிட்டா மூட நம்பிக்கைகள் ஏற்படும். அது மாதிரி மூட நம்பிக்கைகள் ஏற்படும். அப்போ தான் நமக்கு அறிவை ஏற்படுத்துவதற்காக, செயற்கையாக அறிவை நமக்குள் ஏற்படுத்துவதற்காக நாம் பள்ளிக்கூடங்களை கட்டி, ஆசிரியர்களை நியமித்து, பசங்களுக்கு பாடம்லாம் சொல்லி கொடுத்து செயற்கையான அறிவை தான் நம்ம ஊட்டுறோம். அப்படி ஊட்டப்படுகிற அறிவு செயற்கையான அறிவு தானே தவிர இயற்கையான அறிவு கிடையாது. அதுவும் ஒரு மூட நம்பிக்கையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செயற்கையாக அறிவை ஊட்டுகிறார்கள். ஆனாலும் அவர்களுக்கு அந்த மூட நம்பிக்கையிலிருந்து அவர்களால் மீள முடியாது. செயற்கையாக தான் அது ஊட்டப்படுகிறது. அந்த அறிவு செயற்கையான அறிவு தான். இயற்கையான அறிவுக்கு ஒப்பான அறிவு கிடையாது. அது இயற்கையான அறிவுக்கு இணையானது கிடையாது. செயற்கையாக தான் ஊட்டப்படுகிறது. அதனால் அப்போ மக்கள் மனுஷங்க எப்போ இந்த தானியத்தெல்லாம் சாப்பிடலையோ, மாமிசம், மீன், முட்டை, பால் உணவுகளெல்லாம் சாப்பிடலையோ, உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிடலையோ, அப்போல்லாம் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்திருக்க வேண்டும். அதுமாதிரி மூட நம்பிக்கை இல்லாமல் அறிவுபூர்வமாக வாழ்ந்திருக்க வேண்டும். வேறு வழியே இல்லை. அதுதான் நடக்கும். நீ இந்த உணவை தவிர்த்துட்டாலே போதும். நீ அறிவழியாக வாழ்ந்துட்டு இயற்கையான அறிவோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ அதுக்காக பெரிய முயற்சியெல்லாம் பண்ண தேவையில்லை. அதுமாதிரி நோய் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் அதற்காக ரொம்ப போராட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஒன்று நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடாமல் இருந்துட்டாலே போதும். சாப்பிடக்கூடாது, அவ்வளோதான். நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது. அது மாதிரி ஒரு மூட நம்பிக்கையை தருகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது. ரெண்டும் ஒன்று தான். மூட நம்பிக்கையும் நோயும் ரெண்டும் ஒன்று தான். மூட நம்பிக்கைகளுக்கு காரணமான உணவுகளை சாப்பிட்டனால்தான் நோய்களும் வருது. நோய்களை தருகிற உணவுகளை நம்பி சாப்பிட்றோம் பாருங்கள். இந்த உணவு நமக்கு நல்லது செய்யும்னு நினச்சி நம்பி சாப்பிட்றோம்ல, அதுதான் மூட நம்பிக்கை.
இந்த உணவு நமக்கு வந்து ஆரோக்கியத்தை தரும்னு நினச்சி நீங்கள் இட்லி பூரி பொங்கல் தோசையெல்லாம் சாப்பிட்றீங்களா, அதுதான் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கைங்கிறது என்னது? இட்லி பூரி பொங்கல் தோசை மாமிசம் இதெல்லாம் நமக்கு நல்லது செய்யும், உடம்புக்கு நல்லது செய்யும்னு நினச்சி சாப்பிட்றீங்கள, அதில் நிறைய சத்து இருக்கலாம். அந்த சத்து நம்ம உடம்பால் ஏற்றுக்க முடியாது. மண்ணில் கூட சத்து இருக்கும், களிமண்ணில் கூட சத்து இருக்கும். அதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. அதனால் அந்த அந்த தானியம் மாமிசம் மீன் முட்டை பால் உணவுகள் இறைச்சி இதெல்லாம் வந்து தயிர் மோர் வெண்ணெய் நெய் இதெல்லாம் நம்ம உடம்புக்கு நல்லது செய்யும், இதில் உள்ள சத்துக்கள்லாம் நம்ம உடம்புக்கு ஒழுங்காக போய் சேரும்னு நினச்சி நம்புகிறோம் பார்த்திங்களா, அதான் மூட நம்பிக்கை. நோய்களை தருகிற உணவுகளை போய் நல்லது செய்யும்னு நினச்சி நம்புறீங்களா, அதுதான் மூட நம்பிக்கை. அப்படி இருக்கும்போது அப்போ மூட நம்பிக்கையும் நோய்கள் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நோய்களுக்கு காரணமான உணவோட ஆரோக்கியம் தரும்னு நினச்சி சாப்பிட்றீங்களா, அதான் நான் வந்து மூட நம்பிக்கை அப்படிங்கிறோம். அப்போது வந்து நீங்கள் நோய்களுக்கு காரணமான உணவுகளை சாப்பிடாமல் இருந்துட்டாலே நீங்கள் ஆரோக்கியமாக தான் இருப்பீங்க, வேறு வழியே கிடையாது. இப்போ இட்லி பூரி பொங்கல் தானிய உணவுகளை சாப்பிட்டுட்டு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கவே முடியாது. மாமிசம் மீன் உணவு முட்டை உணவுகளெல்லாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் ஆரோக்கியமாகவே இருக்க முடியாது. நோயிலேருந்து நீங்கள் தப்பவே முடியாது. விஷத்தை குடிச்சிட்டு சாகாமல் எப்படி இருப்பீங்க? விஷத்தை குடிச்சிட்டு சாகாமல் எப்படி இருப்பீங்க? அதுபோல் தான் நோய்களுக்கு காரணமான உணவுகளை சாப்பிட்டுட்டு நோயிலேருந்து சாப்பிட்டிங்கன்னா நோய்கள்லேருந்து தப்ப முடியாது. தானியம் மீன் உணவு முட்டை பால் உணவுகள் இறைச்சி உணவுகள் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் இதையெல்லாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து நோய் இல்லாமல் வாழ்வீங்க அப்படின்னா நோயிலேருந்து தப்பவே முடியாது. இது கண்டிப்பாக நோயை உருவாக்கும். இது ஒரு விஷ உணவு. நோய்களை கொண்டு வருகிற சீக்கிரமாக சாகடிக்கிற வாழ்நாள் ஆயுட்காலத்தை குறைக்கின்ற ஒரு நச்சு உணவுகள். அதனால் இந்த உணவில் நீங்கள் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா எக்காரணம் கொண்டும் நோயே வராது, ஆரோக்கியமாக தான் இருப்பீங்க. ஆரோக்கியத்திலேருந்து தப்ப முடியாது. நோய்களை வரவழைக்கிற தானிய உணவு மாமிச மீன் உணவு பால் முட்டை உணவு தயிர் உணவு மீன் உணவு அதுமாதிரி உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவு, இந்த உணவை நீங்கள் சாப்பிடலைன்னா நீங்கள் ஆரோக்கியத்திலேருந்து தப்ப முடியாது. நீங்கள் ஆரோக்கியமாக தான் இருப்பீங்க. எக்காரணம் கொண்டு உங்களுக்கு நோய் வராதுங்க. எவ்வளோ பெரிய பாதுகாப்பு பாருங்கள், எக்காரணம் கொண்டு நோய் வராது. அப்போது நம்மெல்லாம் மனுஷங்க வந்து எப்பெல்லாம் இந்த உணவுகளை சாப்பிடலையோ எந்த காலகட்டங்களெல்லாம் சாப்பிடாமல் இருந்தாங்க, இந்த காலகட்டங்களில் இவங்க தானியங்களை சாப்பிட்றதுக்கு வாய்ப்பே இல்லை, இந்த காலகட்டங்களில் உப்பு கலந்த உணவை சமைச்சு சாப்பிட இவங்களுக்கு வாய்ப்பே இல்லை, இந்த காலகட்டங்களில் மனுஷங்க மாமிசம் மீன் உணவு முட்டை உணவு பால் உணவு இதையெல்லாம் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா அந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஆரோக்கியமாக தான் இருந்திருப்பாங்க, அறிவுடையவர்களாக தான் இருந்திருப்பாங்க. உடம்புக்கு எப்படி ஒரு நோயோ மூளைக்கு மூட நம்பிக்கை, மூளையின் நோய் தான் மூட நம்பிக்கை என்பது. உடம்பில் எப்படி ஒரு நோய் வருதோ அது மாதிரி மூளையில் வந்து ஒரு நோய் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் தான் மூட நம்பிக்கை. அப்போ இப்போ நீங்கள் ஒரு 10 நாள் நீங்கள் மாமிசம் சாப்பிடல, 10 நாள் உப்பு கலந்த உணவை சமைச்சு சாப்பிடல, தானிய உணவுகளை சாப்பிடலை, மீன் உணவு முட்டை பால் உணவுகளை சாப்பிடல, வெறும் காய்கறிகள் பழங்களை தான் சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த 10 நாள் நீங்கள் அறிவுடன் தான் இருப்பீர்கள், ஆரோக்கியமாக தான் இருப்பீங்க. அப்போது கடந்த காலங்களில் எப்போ இந்த காடு மலைகளில் வசித்தாங்க பார்த்திங்களா, ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2000 மலைகளில் வந்து தானியங்களை பயிரிடுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா அங்கே நிலங்கள்லாம் சரிவாக இருக்கும், அங்கெல்லாம் கோதுமை நெல்லெல்லாம் பயிரிட முடியாது. தானியங்களை எப்போவுமே வந்து நம்ம எங்கே பயிரிட முடியும் அப்படின்னா சமவெளிகளில் தான் பயிரிட முடியும். அதேமாதிரி உப்பு அவங்களுக்கு கிடைக்காது. மலைகளில் வசிக்கிறவங்க, ஒரு கொடைக்கானலில் வசிக்கிறவங்களுக்கு கொடைக்கானல் ஊட்டி இது போன்ற மலை பிரதேசங்களில் வசிக்கிற அவங்க காடுகளில் வசிப்பாங்க, உள்ளுக்குள்ளே ஒரு கிராமத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து இந்த சமவெளி பகுதிகளில் கடற்கரையிலேருந்து உப்பு எடுக்கப்பட்டு அந்த உப்பு வந்து அவங்களுக்கு கொண்டு சேர்க்கப்படுவதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து உப்பு இருந்தால் தான் தானியத்தை சமைச்சு சாப்பிட முடியும். இங்கே அரிசி கேழ்வரகு இதிலெல்லாம் உப்பு இருந்தால் தான் சமைச்சு சாப்பிட முடியும். அப்போ அவங்க தானியத்தை சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. உப்பு கலந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஆனால் மலைகளில் வாழ்கிற மக்கள் மாமிசத்தை சாப்பிடாமல் இருந்திருப்பார்களா?
அப்படி அது கூட சாப்பிடாமல் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அறிவோடு தான் இருப்பாங்க. ஒருவேளை மாமிசம் அவங்க வந்து காடுகள் என்பதால் கண்டிப்பாக மா விலங்குகளை வேட்டையாடுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. வேட்டையாடினா தான் அவங்க அங்கெல்லாம் உயிரோடு வாழ முடியும், காடுகளில் வாழ்கிற மக்கள் கடந்த காலங்களில். அதனால் எப்போ வந்து இந்த மனித வாழ்வில் வந்து உப்பு பயன்படுத்தப்பட்டது, அப்போ அது வரைக்கும் மூட நம்பிக்கைகள் குறைவாக இருந்தது. எப்போ வந்து உப்பு இல்லைனாலே தானியத்தை சமைச்சு சாப்பிட முடியும். உப்பு இல்லாமல் நீங்கள் அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் சமைச்சு சாப்பிட முடியுமா? முடியாது. அப்போது உப்பு எப்போ பயன்படுத்தப்படாமல் இருந்தார்களோ, எப்போ பயன்படுத்தப்பட்டதோ அதுக்கு முன்பு வரைக்கும் மக்கள் கொஞ்சம் நல்ல அறிவுடன் தான் இருந்திருப்பார்கள். மூட நம்பிக்கைகளும் நோய்களும் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்காது. இப்படியே நம்ம கரெக்டாக சொல்லிடலாம். அப்போ கண்டிப்பாக கடந்த காலங்களில் ரொம்ப காலகட்டமாக மனுஷங்க அறிவோடு தான் இருந்திருக்காங்க. ஏன்னா உப்பு வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே அவங்க பயன்படுத்தியிருக்க வாய்ப்பு கிடையாது. எப்போ உலோகங்களை கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் உப்பெல்லாம் பயன்படுத்தினாங்க. எப்படி நான் சொல்கிறேன்னா, அதாவது உலகம் முழுக்க நான் சொல்கிறேன், கடற்கரையிலேருந்து உப்பை எடுத்து உலகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் கொண்டு சேர்க்கப்பட்ட காலம் எப்போ? அதுக்கு வந்து உங்களுக்கு சக்கரம் தேவை. ஒரு சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கணும். சக்கரம் கண்டுபிடிப்பதற்கு உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கணும். உலோகத்தை நல்ல கருவிகளை வச்சு தான் நீங்கள் உளி, சுத்தியல் இதெல்லாம் வச்சு தான் ஒரு மரத்தை வெட்ட முடியும். வெட்டப்பட்ட மரத்தில் ஒரு சக்கரம் செய்ய முடியும். அப்போ தான் வந்து அந்த சக்கரத்தினால் ஒரு வாகனம், ஒரு மாட்டு வண்டி, குதிரை வண்டி ஏதோ செய்ய முடியும். அப்போ தான் வந்து நீங்கள் கடற்கரையில் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த உப்பை கொண்டு உலகம் முழுக்க எல்லா இடங்களுக்கும் கொண்டு விற்பனை செய்ய முடியும். அப்படி விற்பனை செய்யப்படும் பொழுது அதற்கு ஈடாக அவர்கள் பணத்தை எப்படி பெற முடியும்? உலோகத்தாலான காசு, துட்டு, நாணயம் இவைகளை அந்த உப்புக்கு பதிலாக இணையாக அவர்கள் பெற முடியும். அப்போ எப்போ உலோகங்கள் கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் நாணயம் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ தான் வியாபாரம், விற்பனையெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ தான் சக்கரங்களும் கண்டுபிடிக்கப்பட்டது. உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் சக்கரங்களும் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் உலகம் முழுக்கும் உப்பு பயன்படுத்தப்படுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. அதற்கு முன்பு கடற்கரையில் உற்பத்தி செய்யப்படுகிற உப்பானது கடற்கரையில் பகுதிக்கு அருகில் உள்ளவர்கள், கடற்கரையில் வசிக்கிற மக்களால் மட்டும்தான் உப்பு சாப்பிடப்பட்டிருக்கிறது. அதனால் வந்து அப்போ அங்கு வாழ்கிற மக்களுக்கு தான், ஒருவேளை உப்பு அவங்க சாப்பிட்ருந்தாங்கன்னா அங்கு வாழ்கிற மக்கள் மட்டும்தான் மூட நம்பிக்கையோடு இருந்திருப்பாங்க. கடற்கரையில் வசிக்கிற மக்கள் மட்டும்தான் மூட நம்பிக்கையோடு வாழ்ந்திருப்பார்கள். அவர்களுக்கு மட்டும்தான் நோய்களும் வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. உப்பு கலந்து உணவுகளை சமைச்சு சாப்பிடுவதற்கு இந்த உலகத்தில் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் போச்சுதோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக தானியத்தையும் சமைச்சிருக்க மாட்டாங்க. தானியத்தை சமைச்சு சாப்பிட உப்பு தேவை. அப்போ அதனாலேயே அவங்க நிறைய ஆரோக்கியமாக இருந்திருப்பாங்க. நோய்கள் இல்லாமல், மூட நம்பிக்கைகள் இல்லாமல் இருந்திருப்பார்கள். அதனாலே அப்புறம் மாமிசம், மீன், முட்டை உணவுகள், பால் உணவுகள், தயிர், மோர், வெண்ணெய், நெய் இந்த உணவுகளை சாப்பிடுவதற்கு யாருக்கெல்லாம் வாய்ப்பு குறைவாக இருந்ததோ அவங்களுக்கெல்லாம் மூட நம்பிக்கைகள் குறைவாக இல்லாமல் இருக்கும், நோய்களும் வராமல் இருந்திருக்கும். நீங்கள் ஒரு 10 நாள் உங்களுக்கு மாமிசம் சாப்பிட்லன்னா, நீங்கள் அந்த 10 நாள் உங்களுக்கு தானியத்தையும் சாப்பிடல அப்படின்னா, காய்கறிகள், கீரைகள், கிழங்குகளை தான் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அன்றைக்கி அந்த 10 நாளாக அறிவுடையவர்களாக இருப்பீர்கள். ஒரு 11ஆம் நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு பாலை கறந்து குடிக்கிறீங்க, மாட்டோட பாலை கறந்து குடிக்கிறீங்க, தயிரை சாப்பிட்றீங்க, மோரை சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து அந்த மூட நம்பிக்கைகள் ஏற்படும், நோய்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படும். ஒரு 10 நாள் நீங்கள் வந்து மாமிசம், தயிர், மோர், வெண்ணெய், தானியம் எதையுமே சாப்பிடலை, உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடலன்னா அப்போ ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க, நோய்கள் இல்லாமலும் இருப்பீங்க, மூட நம்பிக்கைகளும் உங்களுக்கு இருக்காது, அறிவுடையவர்களாக இருப்பீர்கள். 11ஆவது நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தானியங்களை சமைச்சு சாப்பிட்றீங்க அல்லது மாமிசம் சாப்பிட்றீங்க. அன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து உப்பு கலந்த உணவை சமைச்சு சாப்பிட்றீங்க. அன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து மூட நம்பிக்கைகள் ஏற்படும். இதுதான் வந்து விதிமுறை. அந்த உணவு தான் உங்களுக்கு வந்து மூட நம்பிக்கைகளை ஏற்படுத்துது, நீங்கள் வந்து உங்களுக்கு நோய்களையும் ஏற்படுத்துது.
இப்போ அப்போது இப்போ நம்ம புத்தகத்தெல்லாம் படிக்கிறோம்ல, இதெல்லாம் அறிவு கிடையாது. இது நமக்கு மூட நம்பிக்கைகள். நம்ம கதவு எடுத்து சாத்தப்பட்டு விட்டது. இயற்கையான அறிவை நீ தெரிஞ்சிக்க முடியாது. நீ தானியத்தை சாப்பிட்ற, நீ மாமிசத்தை சாப்பிட்ற, மீன் முட்டை பால் உணவுகளை சாப்பிட்ற, உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்ற, அதனால் இயற்கை அறிவை உன்னால் தெரிஞ்சிக்க முடியாதுன்னு அந்த கதவு இழுத்து சாத்தப்பட்டு விட்டது. அப்படி சாத்தப்பட்ட நிலையில் நீ இப்போ உனக்கு மூட நம்பிக்கை என்கிற இருளில் நீ இருக்கிறாய். அப்படி இருளில் இருக்கிற உனக்கு ஒரு செயற்கையாக ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்த வேண்டும். அதுதான் அந்த பள்ளிக்கூட அறிவுங்கிறது. ஆனால் நீ இருளில் தான் இருக்கிற. அந்த விளக்கு அணைஞ்சதுன்னா நீ இருள் தான். அந்த பள்ளிக்கூடம் இல்லைன்னா நீ இருளில் தான். அப்போ தான் உனக்கு தெரியும் நம்ம இன்னும் இருளில் தான் இருக்கிறோம். நம்ம படிச்சிட்டோம், நம்ம அறிவாளி ஆகிட்டோம். இந்த பள்ளிக்கூடம் இல்லைன்னா நீ மீண்டும் அறிவு குருடர்களாக மாறிவிடுவாய். அறிவு இல்லாதவர்களாக மாறிவிடுவீர்கள். நம்ம இன்றைக்கி பள்ளிக்கூடத்துக்கு அடிமையாகி கிடக்கிறோம். காரணம் என்னதுன்னா, நமக்கு இப்போ நம்ம இந்த தானிய உணவுகளை சாப்பிட்ற வரைக்கும், மாமிச உணவுகளை சாப்பிட்ற வரைக்கும், மீன் முட்டை பால் உணவுகளை சாப்பிட்ற வரைக்கும் நமக்கு மூட நம்பிக்கைகள் தான் நமக்கு ஏற்படும். நமக்கு அறிவு என்பதே ஏற்படாது. நோய்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும், குணமாகாது. இன்னும் அப்போது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இந்த உணவுகளை சாப்பிடாமல் நம்மளால் இருக்க முடியாது. இந்த உணவுகளுக்கு நம்ம அடிமையாயிட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மூட நம்பிக்கைகள் நமக்கு ஏற்படாமல் இருக்காது. மூட நம்பிக்கைகளுக்கு நமக்கு வந்தே தான் தீரும். அப்படி இருக்கும்போது செயற்கையாக நம்ம ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தலாம். இனிமேல் நம்ம இயற்கை அறிவு என்கிற சூரிய உதயம் நமக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. நம்ம செயற்கையாக ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தலாம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு செயற்கையாக ஒரு மண்ணெண்ணெய் விளக்கு மாதிரி ஒன்று ஏற்படுத்துகிறோம். செயற்கையாக பல்பை கண்டுபிடிக்கிறோம். அதுதான் இந்த பள்ளிக்கூட அறிவு. இந்த பள்ளிக்கூடம் இருக்கிற வரைக்கும் நமக்கு அறிவு என்பது இருக்கும். நம்ம இந்த தானியத்தெல்லாம் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற நிலையில் இந்த பள்ளிக்கூடத்தெல்லாம் மூடிட்டிங்கன்னா மனுஷங்க மீண்டும் முட்டாளாயிடுவாங்க. நம்ம இன்றைக்கி பள்ளிக்கூடத்துக்கு அடிமையாக கிடக்கிறோம். செயற்கையான அறிவு இது ஒரு செயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட அறிவு. இந்த ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சு ஆஸ்பத்திரியில் சுவாசத்தை கொடுப்பாங்கள்ல, செயற்கை சுவாசம். அந்த ஆக்சிஜன் நல்லா சுவாசிப்பார். அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கிற வரைக்கும் தான் அவர் சுவாசிப்பார். அவர் சுவாசிக்கணும்னா அவருக்கு அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் தேவை. அதுதான் அந்த பள்ளிக்கூடம் மாதிரி. அதை எடுத்துகிட்டா அவ்வளோதான், சுவாசம் நின்று போயிடும். அது மாதிரி நாம் இன்றைக்கி முன்னேறிட்டோம், அறிவுடையவர்களாக மாறிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. இந்த பள்ளிக்கூடத்தை மூடிடுங்க, திரும்பவும் முட்டாளாயிடுவோம். செயற்கையாக நமக்குள்ளே ஒரு அறிவை ஏற்படுத்துகிறோம். அதுதான் இந்த பள்ளிக்கூடமே தவிர அறிவு என்பது அப்போ இந்த மொழியெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க? நாம் பேசுகிற மொழியெல்லாம் பள்ளிக்கூடங்களே இல்லாத காலங்களில் தான் கண்டுபிடிச்சாங்க. பள்ளிக்கூடங்கிறது இப்போ தான் வந்தது. இப்போ தான் 100 வருஷத்துக்கு முன்னாடி 200 வருஷத்துக்கு முன்னாடி தான், அதுவும் 50 வருஷத்துக்கு 70-75 வருஷத்து இந்த இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் அந்த காலகட்டங்களில் தான் உலகம் முழுக்கவே பள்ளிக்கூடங்கள் என்பது அனைத்து மக்களுக்கும் கட்டப்பட்டது, கல்வி கற்பிக்கப்பட்டது. அதனால தான் சீரான ஒரு பள்ளிக்கூட புத்தக அறிவு என்பது எல்லாத்துக்கும் கிடைக்குது. சீராக செயற்கை அறிவு என்பது சீராக எல்லாத்துக்கும் கிடைக்குது. உடனே நாம் முன்னேறிட்டோம். அப்போ இந்த பள்ளிக்கூடங்கள்லாம் இழுத்து மூடிடுங்க, திரும்பவும் முட்டாளாயிடுவாங்க. காட்டு மிராண்டிகளாகவும் நாகரிகமற்றவர்களாகவும் மாறிவிடுவார்கள். அதுக்கு உதாரணம் இந்த கொரோனா காலத்தில் பள்ளிக்கூடத்தெல்லாம் ஒரு வருஷம் மூடினாங்க. அப்போ மாணாக்கர்களின் நிலையை பார்த்திங்கன்னா அவங்க கெட்டு குட்டிச்சோராக போயிட்டாங்க. இதுதான் உதாரணம். பள்ளிக்கூடம் செயற்கையாக நம்மளை கட்டுப்படுத்தி வச்சுருக்குது தற்காலிகமாக. எப்போ பள்ளிக்கூடம் மூணுன்னா அவ்வளோதான், திரும்பவும் மனுஷங்க காரணம். ஆனால் அது காரணம் அவங்க இன்னும் தானிய உணவுகளை சாப்பிட்டுட்ருக்காங்க. தானிய உணவு, மீன் உணவுகள், முட்டை உணவுகள், பால் உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. மாமிசம் இதெல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு இந்த மாமிசம், மீன், முட்டை உணவுகள்லாம் சாப்பிட்றதுனால மூட நம்பிக்கையிலேருந்து இவங்க தப்பவே முடியாது. தானியம், மீன் உணவுகள், மாமிசம், முட்டை உணவுகள், பால் உணவுகள், உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் இதை சாப்பிட்றதுனால மூட நம்பிக்கையிலேருந்து தப்பவே முடியாது. அப்படி மூட நம்பிக்கையிலேருந்து தப்பவே முடியாத சூழ்நிலையில் தான் இந்த மக்களுக்கு செயற்கையான ஒரு அறிவை ஊட்டுவதற்காக தான் இந்த பள்ளிக்கூடங்கள் ஏற்படுத்தப்பட்டது. அப்படின்னா இந்த பள்ளிக்கூடங்களை மூடிட்டா என்ன ஆகும்? திரும்பவும் மக்கள் நாகரிகமற்றவர்களாக இப்போ சண்டை போட்டுட்டு இருந்தாங்கள்ல, போரிட்டு கொண்டு இருந்தார்கள் அல்லவா, கடந்த காலங்களில் போரிட்டு கொண்டு இருந்தால் அதே சூழ்நிலை வந்துடும். மீண்டும் போரிடுகிறவர்களாக ஒரு தெருவு தனி மனுஷங்க எல்லோரும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. பள்ளிக்கூடங்களை இப்போ மூடினீங்கன்னா கூட நம்ம இன்றைக்கி போர் இல்லாத ஒரு உலகத்தை நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம்.
பெரும்பாலும் சண்டை போடாமல் மனுஷங்களை கட்டுப்படுத்தி வச்சுருக்கோம். மனுஷங்களை சண்டை போடாமல் நம்ம இப்போ கட்டுப்படுத்தி வச்சுருக்கோம். எப்படின்னா பள்ளிக்கூடங்கள் மூலமாக கட்டுப்படுத்தி வச்சுருக்கோம். பள்ளிக்கூடத்தை படிக்க வச்சு அதாவது இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 2 கோடி மாணாக்கர்கள் இருக்காங்க, மாணவிகள் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் அமைதியாக இருக்கும்படி செய்கிறது இந்த பள்ளிக்கூடங்கள் மட்டும்தான். பள்ளிக்கூடங்கள் மட்டும் இல்லைன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தர் பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு தெருவுக்கு தெரு சண்டை, திரும்ப பழைய அந்த மூட நம்பிக்கைகள் மீண்டும் வந்துவிடும். இவங்க மேற்கொண்டு அறிவை வளர்த்துக்க முடியாது. ஏன்னா இவங்க சாப்பிட்ற உணவு என்பது தானிய உணவு, உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவு, மாமிச உணவு, இதெல்லாம் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு அறிவு ஏற்பட வாய்ப்பே இல்லை, அமைதியும் ஏற்பட வாய்ப்பே கிடையாது. அப்போ என்ன ஆகுன்னா ஒருத்தர்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும், எல்லாத்துலேயும் இவங்களுக்கு மூட நம்பிக்கைகள் ஏற்படும். எப்படி பழகணும், எப்படி ஆதிக்கத்தை நம்ம நிலைநாட்டணும், ஒரு பகுதியில் நாம் எப்படி ஆதிக்கம் நிறைந்தவராக இவர்களிடம் எப்படி நம்மை நிலைநாட்டுவது, எதுவுமே இவங்களுக்கு தெரியாது. அறிவுபூர்வமாக அறிவை எப்படி பெறுவதுன்னு தெரியாது. அப்போ ஒருத்தர் சண்டை தான் போட்டுட்ருப்பாங்க. நோய் வந்துடும், பயம் வந்துடும், மரண பயம் வந்துடும். நோய் வந்துருச்சுனாலே மரண பயம் வந்துடும். மரண பயம் வந்துருச்சுனாலே நோய் வருவதுக்கு காரணம் இந்த தானிய உணவு, உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள், அதுதான் காரணம். அதனால் மரண பயம் வந்துடும். மரண பயம் வந்துட்டாலே மகிழ்ச்சியாக வாழ முடியாது. நாம் மகிழ்ச்சியாக வாழணுன்னா யாருமே மகிழ்ச்சியாக வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிறரையும் மகிழ்ச்சியாக வாழ விடாமல் செய்வதற்கான முயற்சிகளில் மனுஷங்க ஈடுபடுவாங்க. அதனால் இன்றைக்கி இந்த பள்ளிக்கூடங்கள் மட்டும் மூடப்பட்டு விட்டால் மீண்டும் மனித வாழ்க்கையில் அமைதி இல்லாமல் போய்விடும். மீண்டும் ஒருத்தர் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. இது இப்போ இருக்கிற ஒரு அமைதி இருக்குல்ல, இன்றைக்கி நாம் சண்டை போடாமல் இருக்கிறோம் பார்த்திங்களா, இதெல்லாம் செயற்கையாக நாமே ஏற்படுத்திய ஒரு அமைதி, செயற்கையாக நாமே ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரு அமைதி, ஏற்படுத்தி வைத்து கொண்டே இருக்கிற ஒரு அமைதி. இயற்கையான ஒரு அமைதி ஏற்பட வேண்டும். அதற்கு என்ன பண்ணணும்? இப்போ 2040 இந்த பள்ளிக்கூடங்கள்லாம் செயலிழக்க போகுது. அதாவது இயந்திர அறிவியல் உலகமே செயலிழக்க போகுது 2040. இந்த பள்ளிக்கூடங்கள்லாம் இழுத்து மூடப்பட போகிறது. புத்தகங்கள் கிடைக்காது. அப்போ இந்த மனித வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னா மீண்டும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. மீண்டும் சண்டை போடுற ஒரு காலகட்டம் வரப்போகுது. அப்போ நீ உன்னை பாதுகாக்கக்கூடியது எது தெரியுமா? நீ சண்டை போடாமல் ஒரு அமைதியை ஏற்படுத்த வேண்டும். அப்படிங்கும்போது என்ன வழின்னா, நீ உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவு, நான் சொல்கிற உணவு கட்டுப்பாடை நீ கண்டிப்பாக கடைபிடிச்சாகணும். இல்லைன்னா அவ்வளோதான், நீங்கள் எல்லாருமே மாட்டிக்கிட்டீங்க. நாம் எல்லாருமே இப்போ நான் சண்டை போட மாட்டேன். ஏன்னா எனக்கு உணவு கட்டுப்பாடு அதை கண்டுபிடிச்சிட்டேன். அமைதியாக இருப்பதற்கான வழியை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் உங்களை மாதிரி ஆட்களுக்கு பக்கத்து கூட தானே நானும் வாழ வேண்டியிருக்கு. அப்போ நீங்கள் நான் எப்படி அமைதியாக இருக்கணும், அதுக்கு காரணமான அந்த உணவு கட்டுப்பாடு அதை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா நீங்களும் அமைதியாக இருப்பீங்க. அதன் மூலம் எனக்கும் பாதுகாப்பு கிடைக்கும். அப்போ அதைத்தான் அப்போ எனக்காக தான் இதெல்லாம் நான் பேசிகிட்டு இருக்கேன். எனக்காக தான் நான் பேசுகிறேன். அப்போ என்னை சார்ந்தவர்களும் பாதிக்கப்படக்கூடாது. எனக்கு தேர்ந்தவர்கள், எனக்கு பிடித்தவர்கள், அப்போ அவர்களுக்காகவும் தான் நான் பேசுகிறேன். அப்போ நீங்கள் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் எனக்கு பிடித்தவர்கள் தான். எல்லாருமே என்னுடைய உறவினர்கள், நண்பர்கள் தான். எனக்கு அவர்கள் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப தனிப்பட்ட முறையில் எனக்கு யாரும் ரொம்ப நெருக்கமானவர்கள் யாருமே கிடையாது. இப்போ இந்த உலகத்தையே நான் நேசிக்கிறேன். எல்லாரையும் நான் நண்பர்களாக நினச்சிக்கிறேன். அதனால இந்த வீடியோ நான் உங்களுக்கு இப்போ எல்லாத்துக்காக தான், எனக்காகவும் எல்லாத்துக்காகவும் நான் இந்த மாதிரி உண்மைகளை சொல்கிறேன். நீங்கள் அதனால் உணவு கட்டுப்பாட்டுக்கு போங்க. எதுக்குன்னா 2040 இந்த இயந்திர அறிவியலெல்லாம் செயலிழக்கும் போது நீங்கள் தொடர்ந்து மாமிசம், மீன், முட்டை, பால் உணவுலாம் சாப்பிட்டீங்கன்னா, தானிய உணவுகளை உப்பு போட்டு சமைச்செல்லாம் சாப்பிட்டீங்கன்னா திரும்பவும் சண்டை போடுவீங்க. ஏன்னா இப்போ பள்ளிக்கூடம் தான் நம்மளை கட்டுப்படுத்தி வச்சுருக்கு. 2040 அந்த பள்ளிக்கூடங்கள்லாம் இழுத்து மூடப்பட போகிறது. புத்தகங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்காது, மின்சாரம் கிடைக்காது, வாகனங்கள் எல்லாம் செயலிழந்து போயிடும், தொழிற்சாலைகள் இயக்கத்தை நிறுத்திவிடும். அப்போ இந்த மனுஷங்க இப்போ எல்லாருமே நான் டாக்டராக போகிறேன், இன்ஜினியராக போகிறேன்னு சொல்லி மனுஷங்களோட கவனத்தை திசை திருப்பி வச்சுருக்கோம். சண்டை போட்டுட்டு கிடந்த மக்களை போரிட்டு கொண்டு இருந்தார்கள். கடந்த காலங்களில் எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்படிப்பட்ட மக்களை நம்ம இன்றைக்கி என்ன பண்ணி வச்சுருக்கோம்? பள்ளிக்கூடங்களை திறந்து போய் படின்னு சொல்லி படிக்கிற அந்த 2 கோடி, இப்போ தமிழ்நாட்டிலே 2 கோடி பேரை நம்ம பள்ளிக்கூடங்களை திறந்து வச்சு படிக்கிற கவனத்தில் அவங்களுடைய கவனத்தை திசை திருப்பி வச்சுருக்கோம். அப்புறம் படித்து முடிச்சதுக்கப்புறம் நீ டாக்டர் ஆகிடு, நீ இன்ஜினியர் ஆகிடு, நீ ஆசிரியர் ஆகிடு, கலெக்டர் ஆகிடு, அப்படின்னு நீ பிளம்பர் ஆகிடு, எலக்ட்ரிஷியன் ஆகிடுன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொழிலை கொடுத்து அந்த தொழிலை அதில் போய் உன் கவனத்தை செலுத்து
அப்படின்னு திசை திருப்பி வச்சுருக்கோம். இல்லைன்னா என்ன ஆகும்னா இவங்க ஒருத்தர் சண்டை போட்டுப்பாங்க, சண்டை போட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்படிப்பட்டவங்களாம் நம்ம இன்றைக்கி கவனத்தை திசை திருப்பி நீ போய் டாக்டர் ஆகிடு, நீ இன்ஜினியர் ஆகிடு, விஞ்ஞானி ஆகிடு, அரசியல்வாதி ஆகிடு, நடிகர் ஆகிடு, டேரக்டர் ஆகிடு, அப்படி திருப்பி வச்சுருக்கோம். அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்கும் போது 2040 இவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்த வேலையெல்லாம் விட போகிறாங்க. இன்ஜினியர் ஆகிறவன் இன்ஜினியராக இருக்க முடியாது, டாக்டர் ஆகிறவன் டாக்டர் வேலை பார்க்க முடியாது, பணம்ங்கிற நடைமுறை எல்லாமே செயலிழந்துடும். போலீஸு எல்லோரும் வேலையை விட்டுருவாங்க. எல்லோரும் வேலையை விட்டுட்டு ஒரே வேலையை பார்க்க போகிறாங்க. சாப்பாட்டுக்கான வேலை, உணவு உற்பத்திக்கான வேலை, அதுதான். அப்போது அந்த வேலையை பார்க்க போகிறாங்க. அந்த வேலையை பார்க்கும்போது மனுஷங்க ஒருத்தர் சந்திச்சுக்க போகிறாங்க. என்னப்பா எப்படி இருக்குது அப்படிமா, உன்னை இவ்வளோ நாள் காணுமே, நான் டாக்டராக போயிட்டேன், நீ என்ன பண்ண, என்ன நான் விஞ்ஞானி ஆகிட்டு இருந்தேன், நான் விஞ்ஞானியாக இருந்தேன், அதான் ஒன்றை பார்க்க முடியல, நான் இப்போ வந்து நான் அரசியல்வாதியாக இருந்தேன்பா அப்படி. இப்போ என்னென்னா எல்லோரும் வேலையை விட்டுட்டு இப்போ எல்லாம் ஒன்றா சந்திக்க போகிறாங்க. வேறு வேறு திசையில் போய்கிட்டு இருந்த ஆடுகள் ஒன்றா சந்தித்து இப்போ ஒன்றா பேச முடியலையே, இடத்துல சண்டை போடுவானுங்க. பேச முடியல, அப்புறம் சண்டை போடுவாங்க. திரும்பவும் சண்டை வர போகிறது. ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்த உடனே மனுஷங்க சண்டை தான் போட போகிறாங்க. வேறு வழி இல்லை, அது சண்டை தான் போடுவாங்க. ஏன்னா நீங்கள் சாப்பிட்ற உணவு இருக்குது பாருங்கள், இது சண்டை போடுவதற்கான உணவுகள். தானிய உணவு, மாமிச உணவு, மீன் உணவு, முட்டை உணவு, சண்டை போடுவதற்கான உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு தான் நீங்கள் இந்த உலகத்தில் நான் டாக்டர் ஆக போகிறேன், இன்ஜினியர் ஆக போகிறேன்ட்டு அங்கங்கே உங்கள் கவனத்தை திசை திருப்பி விட்டுருக்கோம். பள்ளிக்கூடத்தை கட்டி வாங்க பள்ளிக்கூடத்துக்கு வாங்க, மாணக்கர்களின் கவனத்தை பள்ளிக்கூடத்துக்கு திருப்பி அவனுடைய கவனத்தை படிப்பில் திருப்பி அமைதியாக வச்சுருக்கோம். ஆனால் அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த பசங்க சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஆசிரியர்களின் உதவியால் அவங்கள கொஞ்சம் அமைதியாக வச்சுருக்கோம். சண்டை போடாதீங்க, படி பயமுறுத்தி, காலாண்டு தேர்வு வந்துச்சு, அரையாண்டு தேர்வு வந்துச்சு, படித்தா தான் பின்னாடி நல்லா இருக்க முடியும், இப்படியே பயமுறுத்தி அவனுடைய கவனத்தை படிப்பில் திருப்பி வச்சுருக்கோம். அந்த பள்ளிக்கூடம் இல்லைன்னா என்னாகும், சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. பள்ளிக்கூடம் அப்போ 2040 இந்த இயந்திர அறிவியல் செயலிழக்க போகுது. பள்ளிக்கூடங்கள்லாம் இழுத்து மூடப்பட போகுது. அப்போ என்னாகும், உலகம் முழுக்க இளைஞர்கள் இளம் வயதினர் படிக்கிறவங்க உடனே சண்டையில் தான் இறங்குவாங்க. சண்டை போடாமல் அவங்கள இருக்கவே முடியாது. பள்ளிக்கூடமே இல்லைன்னா சண்டை தானே போடுவாங்க. எல்லோரும் விவசாயம் தான் பார்க்க போகிறாங்க. எல்லோரும் பார்க்குற தொழில் எல்லாத்தையும் விட்டுட்டு விவசாயம் பார்க்க போகிறாங்க, விவசாயத்தை பார்க்க போகிறாங்க. அப்போவும் நீங்கள் தானியத்தை சமைச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கங்க. அப்போ நீங்கள் அப்படி சண்டை போட போகிறாங்கல்ல, அப்போ சண்டை போடக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்னா தானியத்தை சாப்பிடாதீங்க. உணவு கட்டுப்பாடு தான் சண்டைகளுக்கு தீர்வு. இப்போது பள்ளிக்கூடங்கள் இல்லாத மனித வாழ்க்கை அமைதியாக இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் உப்பை எடுத்துக்காதீங்க, தானிய உணவுகளை எடுத்துக்காதீங்க, மாமிச உணவுகளை எடுத்துக்காதீங்க, மீன் உணவுகளை சாப்பிடாதீங்க, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய் இதெல்லாம் சாப்பிடாதீங்க. இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா சண்டை போட்டே சாவ போகிறீங்க. உறுதியாக சொல்கிறேன். உங்களுக்கு அறிவு என்பதே ஏற்படாது. செயற்கையான அறிவை தான் பள்ளிக்கூடங்கள் கொடுக்குது. அந்த பள்ளிக்கூடங்களும் இல்லாமல் போச்சுன்னா உனக்கு செயற்கையான அறிவும் இருக்காது, இயற்கையான அறிவும் இருக்காது. செயற்கையான அறிவு இல்லாத நிலையில் உனக்கு இயற்கையாக அறிவு வேணுமா? அதுக்கு தான் உணவு கட்டுப்பாடு. உணவில் நீ கட்டுப்பாடாக தான் இருக்கணும். இயற்கையான அறிவு உனக்கு வேணும். இயற்கையான அறிவு நமக்கு அமைதியை ஏற்படுத்தும். இன்றைக்கி உலகத்தில் மக்கள் அமைதியாக இருக்காங்கன்னா காரணம் என்னென்னா பள்ளிக்கூடங்கள் மூலமாக ஒரு செயற்கையான அறிவு ஏற்படுத்தப்பட்டு நீ பிளம்பர், டாக்டர், எலக்ட்ரிஷியன், ஆசிரியர், டைரக்டர், விஞ்ஞானி, அரசியல்வாதி, இந்த மாதிரி ஒவ்வொரு துறைகளில் அவர்கள் அது சார்ந்த அறிவை செயற்கையாக ஏற்படுத்தி கொண்டு அந்த அறிவு தான் அவர்களை அமைதியாக இருக்க செய்கிறது. அந்த அறிவை வளர்த்து கொள்வதற்காக அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அதில் அவர்களுடைய கவனம் இருக்கிறது. கவனத்தை செயற்கையான அறிவை வளர்த்து கொள்கிற அந்த முயற்சியில் திருப்பி விட்டுட்டோம். அப்போ இந்த செயற்கையான அறிவை மேற்கொண்டு வளர்த்து கொள்ள முடியாத இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழிய போகிற அந்த காலகட்டங்களில் 2040 செயற்கையான அறிவை நம்ம வளர்த்துக்கொள்ள முடியாத தொடர்ந்து செயற்கையான அறிவை வளர்த்துக்கொள்ள முடியாது. அறிவு குருட்டு அறிவு என்பது வேறு எந்த பள்ளிக்கூடங்களும் இருக்காது, புத்தகங்களும் இருக்காது. புத்தகங்கள் இருக்கும், ஆனால் அதை படிக்கிறதுக்கான அவசியம் இருக்காது, காரணம் இருக்காது. அவ்வளோதான், செயலிழந்து போச்சு. இப்போ நம்ம தொடர்ந்து தானிய உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். டக்குன்னு மனுஷங்க மாற முடியாது. தானிய உணவு சாப்பிடுவாங்க, மாமிசம், மீன் உணவு, முட்டை உணவு, பால் உணவுகளை சாப்பிடுவாங்க.
சாப்பிடும்போது உப்பு கலந்த உணவை சமைச்சு சாப்பிடுவாங்க. மூட்டை மூட்டையாக உப்பை பதுக்குவாங்க, எடுத்துகிட்டு போவாங்க. இயந்திர அறிவியலெல்லாம் செயலிழந்த உடனே மூட்டை மூட்டையாக உப்பை எடுத்துகிட்டு போய் வச்சு வச்சு சாப்பிட்லாம். ஏன்னா அடிமைத்தனம் பழகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்ருவாங்க. அதனால் அவங்களுக்கு அறிவு குருடு ஏற்படும், நோய்கள் ஏற்படும், மூட நம்பிக்கைகள் ஏற்படும். அதனால் சண்டைகள் போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ மனித வாழ்வில் அமைதி ஏற்பட வேண்டுமென்றால், பள்ளிக்கூடங்கள் இல்லாத அந்த உலகில் மனித வாழ்வில் அமைதி ஏற்பட வேண்டுமென்றால் நமக்கு இயற்கையான அறிவு தேவை. அறிவு தான் நமது கவனத்தை, அந்த ஆராய்ச்சியில் நமது கவனம். அதுக்கு ஏற்படனா உணவு கட்டுப்பாடு அவசியம். உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்தால் மட்டும்தான் 2040க்கு அப்புறம் இயந்திர அறிவியலாம் அழிஞ்ச பிறகு இந்த மனித வாழ்க்கை அமைதியாக மாறும். அப்போது இந்த மாதிரியான புரட்சியாளர்கள் வருவாங்க, மக்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்க. நீங்கள் சண்டை போடுறதுக்கு காரணம், நீங்கள் சாதி மதம்னு சண்டை போடாதீங்க, அந்த தெரு இந்த தெருன்னு சண்டை போடுவீங்க, அந்த ஊருக்காரங்க இந்த ஊருக்காரங்கன்னு சண்டை போடாதீங்க, நீங்கள் அமைதியாக வாழுங்க. நீங்கள் சண்டை போடுறதுக்கு காரணம் என்ன காரணம்? இந்த சாப்பாடு தான் காரணம். உணவை மாற்றுங்க, அப்போ தான் உங்களுக்குள்ள அமைதி கிடைக்கும். நீங்கள் சாப்பிட்ற உணவு தான் நீங்கள் போடுற சண்டைகளுக்கு காரணம் அப்படின்னு இன்னும் வருகிறவர்கள் பிரச்சாரம் பண்ணுவாங்க. 2040க்கு அப்புறம் ஒரு மக்கள் ஒரு பிரச்சாரத்தில் அந்தந்த பகுதியில் வாழ்கிற அறிவுடையவர்கள், என்னை போன்ற அறிவுடையவர்கள் இந்த மாதிரி தானிய உணவுகளுக்கு அடிமையாகி போன அந்த மக்களுக்கு அறிவுரை கூறுவார்கள். சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு மூட நம்பிக்கையில் வாழ்கிற மக்களுக்கு அறிவுரை கூறுவார்கள். அதன் மூலம் ஒரு மாற்றம் ஏற்படும். அப்போ முயற்சி பண்ணி பார்ப்பாங்க. சாப்பிட்டு தான் பார்ப்போமே, இவங்க சொல்கிற மாதிரி உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்து தான் பார்ப்போமே. அப்போ கடைபிடிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கடைபிடிக்க முடியாது. ஆனாலும் நீ கடைபிடித்து தான் ஆகணும். அதில் ஒரு கவனம் செலுத்தணும். அந்த உணவு கட்டுப்பாட்டில் ஒரு கவனம் இருக்கணும். அந்த கவனமே நம்மளை அமைதிப்படுத்தும். தானிய உணவில், மீன் உணவில், முட்டை உணவு, பால் உணவு, தயிர், மோர், வெண்ணெய், அது மாதிரி மாமிச உணவு இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு நாம் அதில் ஒரு கவனம் இருக்கணும். எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு கவனம் இருக்கணும். நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு அமைதி வந்துவிடும், நமது வாழ்க்கையில் அமைதி வந்துவிடும். நீங்கள் இன்னும் சொல்ல போனால் தானிய உணவில் சாப்பிடல அப்படின்னா, மாமிச மீன் உணவு, முட்டை உணவு அதெல்லாம் சாப்பிடல அப்படின்னா, மனித உணவுகளை மட்டுமே நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா, காய்கறிகள், கீரைகள், கிழங்குகளை மட்டுமே சாப்பிட்றீங்கனாலே உங்கள் உடம்புல வலிமையும் குறைஞ்சிரும். அளவுக்கு அதிகமான வலிமை என்பது நமக்கு ஏற்படாது. வலிமையும் குறைஞ்சிரும். அதனாலே நம்ம சண்டை போட மாட்டோம். நம்ம இந்த தானிய உணவுகளை சாப்பிட்றதுனால தான் உடம்புல அளவுக்கு அதிகமான வலிமை. அதனால தான் யாரையும் அடிக்கணும், அடிமைப்படுத்தணும், அவமானப்படுத்தணும், திட்டணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் வருது. அதனால் நாம் இந்த மாதிரி இனிமேல் 2040 அமைதி ஏற்படுத்தணும்னா உணவு கட்டுப்பாட்டால் மட்டும்தான் சாத்தியம். இன்றைக்கி மனுஷங்க அமைதியாக இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் இந்த பள்ளிக்கூடங்கள் தான் காரணம். பள்ளிக்கூடங்களில் படித்து நான் டாக்டராக போகிறேன், இன்ஜினியராக அதனால் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தொழிலில் கவனமாக இருக்காங்க. சரி, இந்த பள்ளிக்கூடங்களே இல்லைன்னா திரும்பவும் மனுஷங்க விவசாயம் பார்ப்பாங்க, எல்லாருமே விவசாயம் பார்ப்பாங்க. அப்போது ஒருத்தர் பேசிப்பாங்க. எப்படி பேசணும்னு இவங்களுக்கு தெரியாது. காரணம் என்னென்னா, பேசுவதில் மூட நம்பிக்கை. எப்படி பேசணுங்கிறதே தெரில. அதனால் எப்படி பேசணும்னு தெரியாமல் பேசி சண்டை வளர்த்து ஒரு சின்னதாக ஒரு தப்பாக ஒரு வார்த்தை பேசிட்டாலே ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டுரும், ஒரு தவறான புரிதல் ஏற்பட்டுரும். என்ன நினச்சி இப்படி பேசுன, இல்லை என்ன நினச்சிருக்க, நீ என்ன நினச்சிட்டு இப்படி பேசுன, அப்போ உன் மனசில் என்ன தான் இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சண்டை வர ஆரம்பிச்சிடும். அப்போ இப்போ எதிர்காலத்தில் அமைதியாக இருக்கணும்னா உணவு கட்டுப்பாடால் மட்டும்தான் சாத்தியம். நாம் கண்டுபிடிச்சது எது தெரியுமா? நாம் அமைதியாக இருப்பதற்கான வழியை கண்டுபிடிச்சிருக்கோம். மனுஷங்க இந்த உலகம் முழுக்க இப்போ நான் கண்டுபிடிச்ச உண்மைங்கிறது உணவு கட்டுப்பாடு இருக்குல்ல. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களும் இந்த மனிதனும் இந்த பூமியில் வாழுகிற காலம் வரைக்கும் இவங்க அமைதியாக இருப்பதற்கான ஒரு உண்மையை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். உணவு கட்டுப்பாடு. அதாவது உணவு கட்டுப்பாடு எல்லாரும் ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாங்க. எல்லோரும் நான் மட்டும் தான் உணவு கட்டுப்பாடு சொன்னேன்னா நிறைய பேர் சொல்லலையா அப்படின்னு கேட்கலாம். இந்த உணவு கட்டுப்பாடு, மனித உணவுகள் என்பதை யார் மனித உணவுன்னு நான் அதுக்கு ஒரு பேர் வச்சு, இதனால் ஏற்படுகிற நன்மைகள் நோய்கள் மட்டுமல்ல, மூட நம்பிக்கைகள் குணமாகும், வன்முறை என்பது இல்லாமல் போகும்னு நான் சொல்கிறேன். அதன் மூலம் மட்டும்தான் அமைதியை ஏற்படுத்த முடியும்னு சொல்கிறேன். அதனால் இந்த உலகத்தில் இனிமேல் மனித உயிர்கள் அமைதியாக வாழ்ந்தால் அதற்கு என்னுடைய கண்டுபிடிப்பு ஒரு காரணம். எனது கண்டுபிடிப்பு ஒரு அப்போது இந்த மனுஷங்களுக்கு நான் அமைதியை புதிய உலகத்தை உருவாக்குறேன். அந்த உலகத்தில் நீ அமைதியாக வாழ்வதற்கு அதற்கான வழிமுறை அதுதான் உணவு கட்டுப்பாடு.
அங்கே நீ அமைதியாக வாழணும். அமைதியாக வாழ்வதற்கு என்ன உத்தரவாதம்னு சொல்லி என்கிட்ட கேட்டேன்னா, நான் அதற்கான வழியை தான் நான் உனக்கு சொல்லியிருக்கேன். உணவு கட்டுப்பாடு. உணவு கட்டுப்பாடால் மட்டும்தான் நீங்கள் அமைதியாக வாழ முடியும் எதிர்காலத்தில். நினச்சி பாருங்கள், ஒரு உப்பு இல்லாமல் உங்களால் சாப்பிட முடியுமா? உப்பு பயன்படுத்த முடியாமல் உப்பு கலக்காத உணவுகளை உங்களால் சாப்பிட முடியுமா? எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல. தானிய உணவுகளை சாப்பிடாமல் உங்களால் இருக்க முடியுமா? மாமிசம், மீன் உணவு, முட்டை, பால் உணவு, தயிர், மோர், வெண்ணெய் இதெல்லாம் சாப்பிடாமல் உங்களால் இருக்க முடியுமா? காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இதை வேக வச்சோ பச்சையாவோ அதை மட்டும்தான் சாப்பிடணும், உப்பே சேர்க்கக்கூடாது. அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல. இந்த கஷ்டத்தை நீங்கள் மன உறுதியோடு தொடர்ந்து கடைபிடித்தால் நீங்கள் எப்படி சண்டை போடுவீங்க? இதை கடைபிடிப்பதற்கு ஒரு மன உறுதி தேவை. சாதாரணமானவர்களால் முடியாது, பலவீனமானவர்களால் முடியாது. இந்த உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பவர்கள் எப்படி சண்டை போடுவாங்க? அவங்க மன உறுதி உடையவர்களாக இருப்பார்கள், சகிப்புத்தன்மை உடையவர்களாக இருப்பார்கள். அதனால் அமைதியாக தான் இருப்பாங்க. அப்போ அமைதியாக வாழ்வதற்கு இந்த கஷ்டத்தை அனுபவிங்க. இன்றைக்கி நம்ம பள்ளிக்கூட பாடப்புத்தகங்கள்லாம் படித்து கஷ்டப்பட்டு கண்முழித்து படித்து நம்ம அறிவை வளர்த்துக்கிறோம். அறிவை வளர்த்துக்கிட்டு அதன் மூலமாக தான் அமைதியாக இருக்கும். ஒரு கஷ்டப்பட்டால் தான் அமைதி என்பது ஏற்படும். இன்றைக்கி படித்தவங்க தான் அமைதியாக இருக்க முடியும். அப்போ கஷ்டப்பட்டால் தான் படிக்க முடியும். அதன் மூலம் தான் இங்கே ஒரு அமைதி ஏற்படுகிறது, ஒரு செயற்கையான அமைதி. பள்ளிக்கூடங்களே இல்லைன்னா, புத்தகங்களே இல்லைன்னா, இந்த இயந்திர அறிவுள்ள செயலிழக்கும் போது நீ செயற்கையாக கஷ்டப்பட முடியாது, கஷ்டப்பட்டு பள்ளிக்கூடத்தில் போய் படிக்க முடியாது. இப்போ உனக்கு இன்னொரு கஷ்டம் தேவை. அமைதியை ஏற்படுத்துவதற்கு நம்ம இன்னொரு வகையில் கஷ்டப்படணும். அதான் உணவு கட்டுப்பாடு. உப்பே இல்லாமல் சமைச்சு சாப்பிட்றது எவ்வளோ கஷ்டம். உப்பே இல்லாமல் சமைச்சு சாப்பிட்றது. அது மாதிரி தானிய உணவுகள், மாமிசம், மீன் உணவு, முட்டை, பால் உணவு, தயிர், மோர், வெண்ணெய் இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம். உப்பு இல்லாமல் காய்கறிகளை மட்டும், பழங்களை மட்டும், கடலைகள், பருப்பு வகைகள், பயிர் வகைகள், இதை மட்டும் மூலிகைகள், கீரைகள் இதை மட்டுமே சாப்பிட்ணும். தேன் இதை மட்டுமே சாப்பிட்ணும். எவ்வளோ கஷ்டம். அந்த கஷ்டத்தை அனுபவித்தா மட்டும்தான் இந்த உலகத்தில் இனிமேல் அமைதி வரும். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மனுஷங்க அமைதியாக வாழ வேண்டிய, இல்லைன்னா அடிச்சுக்கிட்டு செத்து போயிடுவாங்க. ஒன்று நீ அடிச்சுக்கிட்டு சாப்பிட போறியா, இல்லைன்னா நான் சொல்கிற உணவை சாப்பிட போறியா? இப்போ மருந்தை சாப்பிட்றோம்ல, மருந்து என்ன இனிப்பாக இருக்குது. அதில் அதோட சுவையே ரொம்ப முற்றிலும் ஒரு மாத்திரை போட்டு விழுங்கிடுறோம். மருந்து சில உணவுலாம் கசப்பாக இருக்கும். அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ணிக்கிறோம், அவ்வளோ வலியை நம்ம தாங்கிக்கிறோம். அப்போ தான் ஆரோக்கியமாக இருப்போம் அப்படிங்கிறது. அப்போ மருந்தை ஏன் சாப்பிட்றோம்? அதில் ஒன்றும் சுவையெல்லாம் கிடையாது, விரும்பத்தகுந்த சுவை கிடையாது. உடம்பு அப்போ தான் நல்லாயிருக்கும்னு சாப்பிட்றோம். அப்போ தான் நம்ம வாழ முடியும், ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படின்னு நினச்சி சாப்பிட்றோம். அதே கோட்பாடு தான். நீ இந்த உப்பு இல்லாமல் சமைச்சு சாப்பிட்டா தான், தானிய உணவுகளை சாப்பிடாமல் இருந்தால் தான், மாமிச உணவுகளை சாப்பிடாமல் மீன் உணவு, பால் உணவு, முட்டை உணவு, தயிர், மோர், வெண்ணெய் இதெல்லாம் சாப்பிடாமல் இருந்தால் தான் நீ ஆரோக்கியமாக வாழ முடியும். அப்படின்னா உனக்கு நோய் வராது. அப்படின்னா நீ அதை சாப்பிட்டு தானே ஆகணும். மருந்து மாத்திரைலாம் சாப்பிட்றலப்பா. டெய்லி மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிற, அப்புறம் அறுவை சிகிச்சைலாம் பண்ணிக்கிற, ஒரு நோயை குணப்படுத்துறதுக்கு அந்த அளவுக்கு நீ ஆரோக்கியமாக வாழணுங்கிற ஆசை உனக்கு இருக்குது இல்லை? அந்த ஆசைக்காக எந்த எல்லைக்கும் நீ போகிற. எத்தனை மருந்து வேணாலும் நான் சாப்பிட்றேன்ற ஊசி, டெய்லி இன்சுலின் ஊசி போட்டுக்கிற, இதயத்தை திறந்து, மார்பை திறந்து, உள்ளே இருக்கிற இதயத்தில் இருக்கிற ஓட்டையை அடைக்கிற, மண்டையில் மூளையில் ஒரு பிரச்சனைன்னா அது அந்த கபாலத்தை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற மூளையில் உள்ள பிரச்சனை சரி செய்கிற. அந்த அளவுக்கு துணிச்சல் உனக்கு எப்படி வருது? ஏன் வருது? காரணம் என்னென்னா, ஆரோக்கியமாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும், பாதுகாப்பாக வாழணும், நோய் இல்லாமல் வாழணும். அதுக்கு தானே நோயை குணப்படுத்துறதுக்கு அந்த அளவுக்கு நீ முயற்சி, ஒரு ரிஸ்க்கான செயலில் ஈடுபடுறல. அப்போ அதுக்காக நீ எதிர்காலத்தில் நீ ஆரோக்கியமாக வாழணுமா, அமைதியாக வாழணுமா, மகிழ்ச்சியாக வாழணுமா, நீ உப்பு இல்லாமல் சாப்பிடாத. இந்த இயந்திர அறிவியலும் செயலிழந்த பிறகு 2040 செயலிழந்த பிறகு நீ மகிழ்ச்சியாக வாழணுன்னா, பாதுகாப்போடு வாழணுன்னா, ஆரோக்கியமாக வாழணுன்னா, அறிவுடன் வாழ வேண்டும் என்றால் நீ இந்த உணவுகளை இந்த உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிச்சு தான் தீரணும் அப்படிங்கிற கட்டுப்பாடு. இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வன்முறைலாம் இருக்குல்ல, போர்லாம் ஏற்படுதில்ல. இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலகமே ஆயுதங்களோட பாதுகாப்பில் தான் இருக்குது. மனுஷங்க மேலே மனுஷங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. இந்த மனித பாதுகாப்பே ஆயுதங்களை அடிப்படையாக வச்சு தான் இருக்குது இந்த உலகத்தில். அந்த அளவுக்கு மனுஷங்க மேலே ஒரு கோபத்தோடு இருக்காங்க, வன்முறை உணர்ச்சியோடு இருக்காங்க. இந்த இராணுவ பாதுகாப்பில் தான் இந்த உலகமே இருக்குது. இந்த மனித வாழ்க்கை என்பது இராணுவ பாதுகாப்பில் இருக்குது.
இராணுவ வீரர்கள் தான் இந்த உலகத்தையே பாதுகாக்கிறாங்க. மனிதர்களிடமிருந்து மனிதர்களை யார் பாதுகாப்பது? இராணுவ வீரர்கள். அவர்களிடம் கையில் இருக்கிற ஆயுதங்கள். அப்புறம் உள்ள போலீஸ்காரங்கிட்டையும் ஆயுதங்கள் இருக்குது. உள்நாட்டு பாதுகாப்பு போலீஸ்காரங்களும், அந்த எல்லையில் உள்ள பாதுகாப்பு பிற நாட்டிலிருந்து ஒரு நாட்டை பாதுகாப்பது இராணுவ வீரர்களிடம் இருக்குது. இவங்க 2 பேரும் இல்லைன்னா, இந்த 2 விஷயமும் இல்லைன்னா நாம் இன்றைக்கி அடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு எப்போவும் செத்து போயிருப்போம். அந்த அளவுக்கு ஒரு மூட நம்பிக்கைங்கிறது எவ்வளோ மோசமானதுன்னு பாருங்கள். வன்முறை உணர்ச்சி தான் நமக்கு நம்முடைய பலம்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்கள். அந்த நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை. வன்முறை உணர்ச்சி தான் நமது பலம் அப்படி நம்ம நினைக்கிறோம் பாருங்கள். அந்த நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு தான் வன்முறை உணர்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்றோம். அதெல்லாம் வன்முறை உணர்ச்சி ஏற்படுத்துது. அது தானிய உணவு, மாமிச உணவு, மீன், முட்டை, பால் உணவு, இதெல்லாம் வன்முறை உணர்ச்சி ஏற்படுத்தக்கூடியது. அப்போ வன்முறை உணர்ச்சி தான் நமது பலம்னு நம்ம நினைக்கிறோம். அதுதான் மூட நம்பிக்கை. அப்போ இந்த வன்முறை உணர்ச்சியை தரக்கூடிய இந்த தானிய உணவு, மாமிசம், மீன், முட்டை, பால் உணவு, தயிர், மோர், வெண்ணெய், நெய், உப்பு கலந்து சமைக்கப்படுகிற இந்த உணவு, இதுதான் நமக்கு வன்முறையை தரும் அப்படின்னு நம்புகிறோம் பாருங்கள். வன்முறை தான் நமக்கு பலம்னு சொல்லிட்டு வன்முறையை தருகிற இந்த உணவுகளை சாப்பிட்ற பாருங்க. அதுதான் மூட நம்பிக்கை. அதுதான் நோய்களுக்கு காரணம். அதனால் வன்முறை உணர்ச்சிகளை தராத உணவுகளை சாப்பிட்றது தான் இயற்கையாக அறிவை பெறுவதற்கான வழி, மனித வாழ்வில் அமைதியை ஏற்படுத்துவதற்கான வழி என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தானிய உணவு, மாமிசம், மீன், முட்டை, பால் உணவு, அப்புறம் உப்பு கலந்து சமைக்கப்படுகிற உணவு, மீன் உணவு, இதெல்லாம் தயிர், மோர், வெண்ணெய், இதெல்லாம் சண்டை போடுவதற்கான உணவுகள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சண்டை போடுவதற்கு இதெல்லாம் தேவை. சண்டை போடணுன்னு தான் தோணும். இதை சாப்பிட்டா சண்டை போடணுன்னு தான் தோணும். ஒரு வெறி தான் வரும். அதனால் இது மனுஷங்க உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கு, ஒரு அமைதியை ஏற்படுத்துவதற்கு அதெல்லாம் இது உதவாது. அந்த உணவுகளை சாப்பிட்டுட்டு நாம் அமைதியாக வாழ்வதற்கு, இன்றைக்கி நாம் அமைதியாக இருக்கிறோன்னா, இப்போ நம்ம கடந்த காலங்களில் சண்டை போட்டோம் அப்படின்னா, சண்டை போட்டுக்கிட்டே கிடந்தோம்ல, அதுக்கெல்லாம் காரணம் இந்த உணவுகள் தான் காரணம். இந்த உணவு முறை தான் காரணம். முறை இல்லாத உணவு முறை தான் காரணம். தவறான உணவு முறை தான் காரணம். குற்ற உணவுகள், இதெல்லாம் குற்ற உணவுகள். குற்றங்கள் தான் செய்ய தூண்டும். குற்றங்களை செய்வதற்கு காரணமாக இருக்கிற உணவுகள் குற்ற உணவுகள் இது. அதனால் நம்ம அமைதியாக வாழணுன்னா அதுக்கு ஒரு உணவு இருக்குது. அதுக்கான உணவு தான் இது. இந்த வெறும் உப்பு இல்லாமல், தானிய உணவுகள் இல்லாமல், மாமிசம், மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் இல்லாமல் சாப்பிடக்கூடிய உணவுகள். அந்த உணவு காய்கறிகள், கீரைகள், பழங்கள், பயிர் வகைகள், கடலைகள், பருப்புகள், அப்புறம் தேன், இதுதான் மனித உணவு. இந்த உணவில் சாப்பிட்டா மட்டும்தான் மனுஷங்க அமைதியாக வாழ முடியும். பார்த்தீங்களா? அப்போ நான் சொன்னேன்ல, என்னுடைய வீடியோ தொடர்ந்து கேளுங்க. 1, 2, 3, 4, 5ன்னு தொடர்ந்து கேளுங்க. கேட்டு தான் ஆகணும் நீங்கள். ஏன்னா நீங்கள் எந்த புத்தகத்தை படிக்கிறத விட நான் சொல்கிறத கேட்குறது தான் மிக முக்கியமானது. நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கேட்டே ஆகணும். நீங்கள் இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, இது போர் அடிக்குது அப்படி இப்படின்னு நீங்கள் வேறு புத்தகத்தை படிக்கிறது, இது எல்லாத்தையும் விட நான் சொல்கிற விஷயந்தான் உங்களுக்கு முக்கியம். நாளைக்கு நீங்கள் அமைதியாக வாழ்வதற்கு நான் சொல்லுகிற இந்த கருத்துக்களை கேட்டு தான் ஆகணும். நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு வரேன். மனுஷங்க எதிர்காலத்தில் உணவு கட்டுப்பாடை கண்டிப்பாக கடைபிடிப்பாங்க. உணவு கட்டுப்பாட்டை அடிப்படையாக கொண்டு தான் வாழ்வாங்க. அப்படி வாழலைன்னா அவங்க சண்டை போட்டே செத்து போயிடுவாங்க. கண்டதையும் சாப்பிட்டாங்கன்னா சண்டை போட்டே செத்து போயிடுவாங்க. மனித இனமே அழிஞ்சு போயிடும். அப்படிங்கிற அதனால தான் உணவு கட்டுப்பாடு, பால்லாம் சாப்பிடக்கூடாது, தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். அப்போது அது எப்படி சாப்பிடாமல் இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அது எப்படி சாப்பிடாமல் இருப்பாங்க? அப்போ அமைதி வேணும் அப்படின்னா, மனுஷங்க அமைதியாக வாழணும் அப்படின்னா சாப்பிடாம தானே இருப்பாங்க. இதை சாப்பிடாமல் இருந்தால் மனுஷ வாழ்வில் அமைதி கிடைக்கும் அப்படின்னா மனுஷங்க சாப்பிடாம தானே இருப்பாங்க. அந்த மாதிரி எதிர்காலத்தில் அப்போது ஏன் உணவு கட்டுப்பாட்டில் அவ்வளோ உறுதியாக இருக்கணும் அப்படின்னா, உணவு அப்போ தான் மனித வாழ்க்கை அமைதியாக இருக்குது. இப்போ மாடுகள்லாம் அமைதியாக இருக்குது. மாடுகளுக்குள்ளே அமைதியாக இருக்குல்ல. மாடுகள்லாம் மாமிசம் சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, மாமிசம் சாப்பிட்டாக்கா மாடுகள்லாம் ஒன்று குத்திக்கிட்டு செத்து போயிடும். மாடுகளுக்கு நல்லா உப்பு போட்டு சமைச்சி, நல்ல மாமிச உணவுகளை சமைச்சி கொடுங்க. அது சாப்பிட்டது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சாப்பிட்டது அப்படின்னா ஒன்று மாடெல்லாம் முட்டிக்கிட்டு அது எல்லாம் முட்டிக்கிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடும். வேணால் பரிசோதனை பண்ணி பாருங்கள். மாடுகள் புல்லை மட்டும்தான் திங்குது. அதுமாதிரி ஆடுகள் இலை தழைகளை சாப்பிடுது.
ஆடுகளுக்கு உப்பு போட்டு சமைச்சு மனித உணவுகளை அப்படியே ஆடு மாடுகளுக்கு கொடுத்து பாருங்கள். ஒரு 10, 20, ஒரு 100 மாட்டை வளர்த்துக்கோங்க. 100 மாடு, 100 செம்மறி ஆடு, 100 வெள்ளாடு, 100 மாடு, 100 எருமை மாடு, இதுக்கு உப்பு போட்டு சமைச்ச உணவுகளை கொடுங்க. அப்புறம் மாமிசம், தயிர், மோர், வெண்ணெய், நெய், மனித உணவுகளை இன்றைக்கி மனுஷங்க சாப்பிட்ற உணவுகளை அப்படியே கொடுங்க. அவைகள் ஒன்றுக்கு ஒன்று சண்டை போடுவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு பாருங்கள். இன்னும் சொல்லப்போனால் அவைகள் சண்டை போடலன்னா அப்போ நான் சொல்கிறது பொய்ன்னு ஆகிடாது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அவைகளுக்கு மனம் எனும் நோய் இல்லை, நமக்கு மனம் எனும் நோய் இருக்குது. அவைகளுக்கு இயற்கையாகவே நீங்கள் இதெல்லாம் மனுஷங்க சாப்பிட்ற இந்த உணவுகளை உப்பு கலந்து சமைக்கப்பட்ட இதை அது கொடுத்தாலே அதுக்கு நோய் வர ஆரம்பிச்சிடும். இந்த ஆடு மாடுகளுக்கு நீங்கள் கொடுத்தாலே, நாய்களுக்கெல்லாம் நோய் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நாய்கள் மனுஷங்க சாப்பிட்ற உணவை தான் அப்படியே சாப்பிட்டுட்ருக்கு. அப்போ நாய்கள்லாம் சண்டை போட்டுட்ருக்குதா அப்படின்னா அது ஒரு மிருகம். ஆனால் அதோட குணாதிசயத்தில் இப்படி ஒரு மாற்றம் இருக்குது. நமக்கு ஒருவேளை நம்ம சண்டை நம்ம மிருகமாக மாறிடலாம். அது ஆல்ரெடி மிருகம்தான். நாயெல்லாம் ஒரு மிருகம்தான். அதுதான் நாம் போடுற சாப்பாட்டுக்கு அதோட குணத்தையே அது மாற்றிக்கிச்சு. அது ஒருவேளை மிருகமாக இருக்கிறது விலங்குகளாக மாறிடுதுன்னு நினைக்கிறேன், சாதுவாக மாறிடுது. விலங்குகளான நாம் மிருகமாக மாறிடுறோம். அப்போ மிருகம் என்ன பண்ணோம்? மிருகம் இதெல்லாம் சாப்பிட்டுச்சுன்னா மிருகமாக இருக்கிறது அது கொஞ்சம் விலங்கு மாதிரி மாறிடுது, சாதுவாக மாறிடுதுன்னு நினைக்கிறேன். மிருகம் மிருகமாக இருக்கணும் அப்படின்னா அது என்ன பண்ணும்? வேட்டையாடணும். கதற பிற உயிரினங்களை துடிக்க கொன்று சாப்பிட்டா தான் அது மிருகமாக இருக்கும். அப்போ இப்போ நாய்கள்லாம் ஒரு மிருகம்தான். இப்போ நம்மக்கிட்ட இல்லைன்னா நாய்கள் எப்படி உணவை சாப்பிடும்? காடுகளில் இப்போ நாய்கள் நாம் வளர்க்குறோம், அது வேட்டையாடுவதில்லை, அவைகளுக்கு தேவையான உணவை நாம் போட்டுடுறோம். நாய்கள் நம்மிடம் இல்லை, அதனால் சாதுவாக இருக்குது. இந்த உணவு முறை அதை சாதுவாக்குகிறது. உண்மையிலே நாய்கள் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா காடுகளில் தான் வசிக்கும். அப்போ அவைகள் இந்த முயல், எலி இதையெல்லாம் வேட்டையாடி கதற கடித்து கொதறி சாப்பிடும். அப்போ அது மிருகமாக இருக்கும். அப்போ மிருகமாக இருக்கணும்னா பிற உயிரினங்களை கடித்து கொதறி விரட்டி வேட்டையாடி சாப்பிட்டா தான் அது மிருகமாக இருக்கும். இன்றைக்கி நாம் நாய்களுக்கு என்ன பண்ணுறோம்? உப்பு போட்டு சமைச்ச உணவுகளெல்லாம் கொடுக்குறதுனால அது இன்றைக்கி மிருகமாக இல்லாமல் விலங்குகளாக மாறிவிட்டது. நாம் என்ன பண்ணுறோம்? நம்ம விலங்குகளாக இருக்க வேண்டியவர்கள். நம்மலாம் தாவர உண்ணிகள். நம்ம இந்த உயிரினங்கள்லாம் கொன்று சமைச்சு சாப்பிட்றோம்ல, அதனால் நம்ம மிருகமாக மாறிவிடுகிறோம். நாம் இந்த காய்கறிகள், பழங்களை தான் சாப்பிடணும். நாம் என்ன பண்ணுறோம்? ஆடு மாடு எல்லாத்தையும் கொன்று, கோழி இதெல்லாத்தையும் கொன்று சாப்பிட்றதுனால இப்போ நம்ம மிருகமாக மாறிவிடுகிறோம். நம்ம உணவு முறையில் ஏற்பட்ட மாற்றம் நமது இயல்பில் ஏற்படுகிற மாற்றமாக இருக்கிறது. இப்போ நாய்கள்லாம் பார்த்திங்கன்னா அது வேட்டையாடுவதில்லை, அதனால் அது சாதுவாக மாறிடுது. வேட்டையாடாமல் சாதுவாக மாறிடுது. ஒரு தாவர உண்ணியை போல், ஒரு விலங்கை போல் மாறிவிடுகிறது. இப்போ ஜூவில் இருக்கிற மிருகம் பார்த்திங்கன்னா அதுக்கு இந்த சிங்கம், புலியெல்லாம் அது வேட்டையாடாது. அது வேலைக்கு அதுக்கு சாப்பாடு வந்துடும். அதனால் அது மிருகமாக இருப்பதற்கு ஆனால் அது பச்சை மாமிசத்தை சாப்பிடுகிறது. அதனால் பச்சை மாமிசத்தை அது ஒன்றும் சமைச்சு சாப்பிடல. இந்த மிருகம் இந்த ஜூவில் இருக்கிற வனவிலங்கு சரணாலயத்தில் இருக்கிற அந்த மிருக காட்சி சாலையில் இருக்கிற அந்த சிங்கம், புலியெல்லாம் பச்சையாக சாப்பிடுது. ஆனால் கதறி வேட்டையாடி ஒரு மானையோ ஆட்டையோ மாட்டையோ விரட்டி வேட்டையாடி அது ஒன்றும் சாப்பிடல. அதனால் அதோட மிருக குணம் என்பது குறைவாக தான் இருக்கும். இந்த மாதிரி வாழ்க்கை முறையில் ஏற்படுகிற மாற்றம் அதன் இயல்பில் ஏற்படுகிற மாற்றத்திற்கு வழிவகுக்கிறது. உணவு முறையில் ஏற்படுகிற மாற்றம் என்பது அது இயல்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இப்போ நாய் பார்த்திங்கன்னா அது வேட்டையாடி சாப்பிடக்கூடியது. அப்படிப்பட்ட நாய்களை நாம் அதோட இயல்பை மாற்றி நமக்கு பாதுகாப்பாக வச்சுருக்கோம். அதோட இயல்பை மாற்றி அதுக்கு வேலைக்கு உணவுகளை சமைச்சு போட்டு வேக வச்சு சமைச்சு போட்டு இப்போ நாய்களுக்கு நீங்கள் பச்சையாக போட்டால் சாப்பிடாது. பச்சையாக கறியை வச்சாக்கன்னா அது சாப்பிட்றதுக்கு யோசிக்கும். அதுவே பார்த்திங்கன்னா சமைச்சு போட்டால் தான் சாப்பிடும். அந்த மாதிரி அதோட பழக்கம், அதை நம்ம அப்படி பழக்கிறோம். அது மிருகமாக வேட்டையாடி சாப்பிடக்கூடிய ஒரு உயிரினத்தை நாம் உப்பு போட்டு சமைச்சு வேலைக்கு போட்டு வேட்டையாடுகிற வழக்கத்தை இல்லாமல் செய்து சோம்பேறியாக்கி அதை சாதுவாக மாற்றி கடைசியில் விலங்கு மாதிரி மாற்றி அது நம்மக்கிட்ட வாலாட்ட வச்சிடறோம். அதுவே தன்னந்தனியாக சுற்றி வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் நம்மகிட்டலாம் அது வாலாட்டாது. நம்ம தனியாக போனால் நம்மளை சுற்றி வளைச்சி வேட்டையாடுறதுக்கு தான் அது தயாராக இருக்கும். நாய்களை மட்டும் தனியாக விட்டு பாருங்கள். நீங்கள் வீட்டில் வளர்க்காமல் எல்லா நாய்களையும் தனியாக விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு அதோட உணவை தேடிக்க நாம் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நாய்கள் நன்றி உள்ளதுன்னு சொல்கிறீங்களா, இந்த நாய்கள் எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா கூட்டமாக சேர்ந்து நம்ம தனியாக மாட்டினா நம்மளை வேட்டையாட ஆரம்பிச்சிடும். சின்ன குழந்தைகள்லாம் விட்டு வைக்காது, வேட்டையாட ஆரம்பிச்சிடும்.
அப்படிப்பட்டது தான் அந்த நாய்கள். அதுதான் நீங்கள் நன்றி உள்ளது, இல்லை மனுஷங்கள விட பரவாயில்ல நாய்கள் அப்படிங்கிற அளவுக்கு தான் மனித உயிர்களோடு ஒப்பிடும்போது நாய்கள் பரவாயில்ல அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம்.